ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சப்பாத்தியை வச்சு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, அப்புறமா குடமிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. முக்கியமாக ஆயில் ரொம்ப சேர்த்துக்கிட வேண்டாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு தேவையான முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போது இதில் கொஞ்சம் போல் பச்சை மிளகா, உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் தனியாக. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது கொஞ்சம் நல்லா வெந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு சப்பாத்தியை இதில் நம்ம ஆட் பண்ணணும். நான் இதுக்கு ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துருக்குறேன். இப்போது நல்லா வெந்து வரட்டும். இப்போது நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம பரட்டி போட்டுக்கலாம். பொறுமையாக உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கேரட்டு இது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை ரெண்டாக மடித்து வச்சுருவோம். நல்லா வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ தூரம் நல்லா வெந்திருக்குன்னு. அருமையாக வெந்திருக்குங்க. உண்மையிலேயே அருமையானதாக இருக்குது. இப்போது ஃபைனலாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போது ரொட்டி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.